என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு 3 வயசு பாப்பாவுக்கு எப்படி ஒயிட் ஷர்ட் தைக்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் கிளாத் ஃபஸ்ட்டு நீங்கள் பாடி ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அது இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் ஃபுல்லாக சைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்போல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் சத்து இவ்வளோ வருமானா இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற சைஸை ஒரு ரவுண்ட் எடுத்துக்கோங்க இங்கேருந்து. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் தான் நம்ம போன வீடியோலேயும் இதே பேப்பரை வச்சு தச்சுருக்கோம். இந்த எக்ஸாம்பிளுக்காண்டி வச்சோம். ஸோ இந்த வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒயிட் கிளாத்தை வச்சு தைக்க போகிறோம். ஸோ இது பாடிக்கு இருந்தது, இது ஷோல்டர், இது ஹேண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி தைக்கிறது இந்த ஒயிட் கிளாத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். Let's go. 3 வயசு குழந்தைக்கு நம்ம ஒரு ஷர்ட் காலர் வச்ச ஷர்ட் தைக்கிறதுக்கு 1 மீட்டர் கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அந்த கிளாத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கரை இருக்கும், 2 பக்கமுமே கரையாக இருக்கும். ஸோ அந்த 2 பக்கம் கரையவும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், 2 பக்கமும் கரையாக இருக்கும். அதை நம்ம பட்டன் பீஸ்க்கு மடிச்சு விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த கரெக்டாக அந்த கார்னரும் அந்த கரை பீஸ் நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுட்டு இப்போ இந்த பாப்பாவோட ஹைட் 15 சென்டிமீட்டர். இப்போ உங்கள் பாப்பாவோட ஹைட் எவ்வளவு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்களோட ஹைட் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹைட்டு 15 இன்ச்சு அப்படின்னா நீங்கள் கீழே மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் சேர்த்துட்டு நம்ம மொத்தமாக எவ்வளவு இன்ச்சு தேவையோ, இப்போ எனக்கு 15 இன்ச்சு அவங்களோட ஹைட் இருக்குது. அப்புறம் கீழே மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு நான் விட்டுருக்கேன். ஸோ மொத்தமாக சேர்த்து 16 இன்ச் 16 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஹைட்டு 16 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காலர் வைப்போம் இல்லையா, அதுக்கு பட்டன் மடித்து விடணும் இல்லையா, அந்த பட்டன் வைக்கிற இடத்துக்கு பட்டன் மடித்து விடுறதுக்கு நம்ம 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரை நம்ம உள்ளக்க மடித்து விட்டு தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது கரைப்பட்டியாக இருக்கிறதுனால நமக்கு 1 இன்ச்சு கூட போதும், இல்லை 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இல்லை நமக்கு அது கரை பகுதியாக இல்லை கட்டிங் பகுதியாக இருக்குது அப்படின்னா நம்ம 2 மடிப்பாக மடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு அதுக்குள்ளே நம்ம மடித்து தைச்சி விட்டுக்கிறணும். ஸோ அந்த 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ 1 இன்ச்சோ ஏதாவது ஒரு அளவு எடுத்துட்டு அதை நம்ம ஸ்கேல் போட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஏன்னா அது ஃப்ரண்ட்டில் நமக்கு முன்னாடி பட்டன் மடித்து விடுறதுக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். அதனால் ஒரு ஸ்கேல் வச்சு அது தனியாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பட்டிக்கு பட்டன் வைக்கிறதுக்கு இடத்த நம்ம விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து 1 இன்ச் கீழே இறக்கி 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஹைட் 15 இன்ச்சு தான் இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த தைக்கும் போது கரெக்டாக அவங்களுக்கு ஹைட்டு கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், இல்லைனா ஏற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் கரெக்டான அளவை மட்டும் வைக்காமல் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேபியோட 3 வயசு குழந்தையோட ஷோல்டர் 9 இன்ச்சு இருந்தது. அந்த 9 இன்ச்சில் பாதி தானே நம்ம ஷோல்டருக்கு எடுப்போம். ஸோ 4.5 இன்ச்சு, அந்த 4.5 இன்ச்சோட 1/2 இன்ச்சு நான் தையலுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஸோ மொத்தம் 5 இன்ச்சு. ஸோ 5 இன்ச்சு நான் ஷோல்டருக்கு எடுத்துருப்போம்.
ஸோ இந்த 5 இன்ச்சு ஷோல்டருக்கு எடுத்தால் அதை தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் சைடுக்கும் லைன் வந்து ட்ரா பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து அந்த 5 இன்ச்சு அப்படியே நம்ம வைக்கக்கூடாது, அதில் பாதியை தான் நம்ம வைக்கணும், 2.5 இன்ச்சு. ஸோ அந்த 2.5 இன்ச்சை தான் நம்ம ஆர்ம் ஹோல் சைடு வந்து வைக்கணும். உங்கள் குழந்தைக்கு எவ்வளவு வந்து ஆர்ம் ஹோல், இப்போ வந்து உங்கள் பாப்பாவோட ஆர்ம் ஹோல் வந்து 8 இன்ச்சு இருக்குன்னா நம்ம பாதி 4 இன்ச்சுன்னு கணக்கு பண்ணுவோம். ஸோ அந்த 4 இன்ச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்டாக எடுப்போம். ஆனால் அந்த 4 வந்து வைக்கக்கூடாது, 2 இன்ச்சு தான் நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து வேறு ஒரு கிளாத் கட் பண்ணி, நீங்கள் வந்து ஷர்ட்லலாம் பார்த்துருப்பீங்க, பின்னாடி ஒரு கிளாத் மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆர்ம் ஹோல் வந்து நிறையா வந்துடும். அதனால தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆர்ம் ஹோல் வந்து 4 சுற்றளவு வந்து 8 இருக்குது, பாதி டிவைடட் 4, அதில் 2 இன்ச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டு ஆர்ம் ஹோல் வரைஞ்சி நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு ஆர்ம் ஹோல் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆர்ம் ஹோல் வந்து 4 இருந்துச்சுன்னா அதை 2 இன்ச்சு மட்டும் வைங்க. இதே உங்களோட ஆர்ம் ஹோல் வந்து 5, 6 அதுக்குமே எவ்வளவு இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி, அதையும் 2ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும். ஸோ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட பாடி சுற்றளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து 20 இன்ச்சு இருக்குது இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 6 இன்ச்சு வந்து எடுத்துக்கிறோம். 26 இன்ச்சு, 20 இன்ச்சு இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 இன்ச்சு லூஸுக்காண்டி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 26 இல்லையா? 26 வந்து டிவைடட் 4 பண்ணுங்கள். ஸோ டிவைடடு 4 பண்ணால் என்ன வருமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தையலுக்குலாம் விட வேண்டியதில்லை, ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் தான் நம்ம வந்து தையல் வந்து போடுவோம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு வந்து நிறையா தையலுக்குலாம் விடணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் அந்த தையலை சேர்த்து நம்ம 6 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக லூஸுக்கு எல்லாமே சேர்த்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்குக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் முன்னாடி வந்து சட்டைக்கு வரும்போது, முன்னாடி பக்கத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஆம்கோலில் நம்ம உள்ளுக்கு கூடி கட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கணும். உள்ளுக்கு கூடி நம்ம கட் பண்ணிக்கணும். பேக்குக்கு நம்ம வந்து பின்னாடி வெட்டுற மாதிரி நார்மலாக வெட்டக்கூடாது. ஸோ இது வந்து முன்பகுதி தான், இது வந்து முன்பகுதி. முன்னாடி தான் நம்ம பட்டன் வைப்போம் சட்டைக்கெலாம். ஸோ இது முன்பகுதி. ஸோ அதனால் ஆம்கோலில் கொஞ்சம் உள்ளுக்கு கூடி நம்ம வந்து கட் பண்ணிக்கிறணும். வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சட்டைன்னு வரும்போது நமக்கு நம்மளோட சுற்றளவு வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். குழந்தைங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏஜுக்கு மேலே போயிட்டால் தான் நம்மளோட மெஷர்மெண்ட் வந்து மாறும். கிப் சைஸு, வெயிஸ்ட்டு சைஸு இதெல்லாம் நமக்கு வந்து மாறும். பட் குழந்தைங்கன்னு வரும்போது அவங்களோட பாடி வந்து சேம் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து சேம் மெஷர்மெண்ட்டையே கிப்பு, வெயிஸ்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கழுத்துக்கு வந்துக்கிட்டு நான் வந்து 15 இன்ச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் டவுன் பண்ணி 1 இன்ச்சு வந்து ஒரு லைன் ட்ராப் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கிராஸாக, உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒரு ஸ்லோப் மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். எப்போவுமே வந்துக்கிட்டு நம்ம வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து தைக்க போகிறோம், இப்போ ஃபுல் ஷோல்டர் நம்ம வச்சாலே அந்த ஒரு இன்ச்சில் வந்து நம்ம ஒரு ஸ்லோப் எடுப்போம். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஸ்லோப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷோல்டர் வந்து 9 இன்ச்சு. ஸோ 4.5 வச்சோம், ப்ளஸ் தையலுக்கு 5 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சு வச்சோம். ஸோ 5ல் பாதி 2.5 இன்ச்சு. ஸோ 2.5 இன்ச்சில் அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு போயிடும். ஸோ அந்த 2 இன்ச்சு வச்சு கீழே வந்து 1 இன்ச்சு மட்டும் இப்படிக்கு நம்ம வச்சுட்டு அதை வந்து ஒரு கர்வ் போட்டு நெக்குக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவு தான் நம்மளோட ஃப்ரண்ட்டுக்குள்ளது. ஸோ முன்பக்கத்துக்குள்ள சட்டைக்கு நமக்கு இவ்வளவு தான் மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம வந்து பேக் சைடாக போட்டு கட் பண்ணி எடுக்கணும். பட் என்ன ஒரே ஒரு இதில் வந்து சேஞ்ச் பண்ணணும், என்னென்னா நம்ம வந்து பின்பகுதிக்கு நம்ம கட் பண்ணும் போது நம்ம இது வந்து ஓப்பனில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபோல்டிங் வந்து நம்ம அந்த சைடாக நம்ம மாற்றிக்கிறணும். ஸோ எந்த பக்கம் ஃபோல்டிங்காக இருக்கும் அந்த சைடை எடுத்து நம்ம வந்து பேக் சைடுக்கு வந்து கிளாத் வந்து கட் பண்ணணும். ஸோ மற்றபடி சேம் மெஷர்மெண்ட்டு தான் முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும்.
ஸோ பாடி மெஷர்மெண்ட்டும் நம்ம வந்து நமக்கு என்ன அளவு நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் வந்து 26னா ஸோ டிவைட் பை 4. இப்போ நம்ம 20 தான் இருக்குது அப்படின்னா நம்ம லூஸ்காண்டி ஒரு 6 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு அதோட 6 இன்ச்சு வந்து சேர்த்துக்காதீங்க. 6 இன்ச்சு ஜாயின் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக ஒரு சட்டைக்குள்ளதை நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. நமக்கு ஸ்டிச் பண்ணும் போது இந்த இடத்துல இந்த நெக்குக்கு உள்ளதில் ஏன் இந்த நெக்குக்கிட்ட வந்து 1 இன்ச் மட்டும் ஹைட் வச்சுருக்கோம். அடுத்த ஆர்ம் ஹோல்லையே நம்ம வந்து ஃபுல் லென்த் அதாவது வந்து 5 இன்ச்சு ஷோல்டர்னா 5 இன்ச்சு நம்ம வந்து ஆர்ம் ஹோலுக்கும் விடுவோம். அதுதான் மெஷர்மெண்ட்டு. பட் இங்கே வந்து நான் 2 இன்ச்சுன்னு தான் சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இதிலையே சொல்லிட்டேன். ஸோ ஏங்கிறதையும் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து ஒன் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ நமக்கு தைக்க ஈஸியாக நம்மளும் பழகிக்கலாம். நானுமே வந்து ப்ளவுஸு இதுதான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்துக்கிட்டு இந்த ஷர்ட்டுமே நான் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோடய பாப்பாவுக்கு நான் வந்து தைக்கிறதுனால அவங்களுக்கு தைச்சி பழகிறதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். வாய்ஸ் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் மியூசிக் மாதிரி தான் போட்டு விட்டுருந்தேன். அதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து ஷர்ட்டை வந்து நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்றத உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னுமே தெளிவாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி வந்து ஷர்ட்டு எப்படி வந்து அந்த பெட்டிக்கோட் இதில் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் காய்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த யூனிஃபார்மை மட்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிக்கிட்டோம்னா வெளியில் இந்த ஒரு செட் யூனிஃபார்ம் தச்சு கொடுக்குறதுக்கு வந்து 1200 வந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி தச்சு பழகிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம வெளியிலையும் ஆர்டர் எடுத்து சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பாய்.